ஐஏஎஸ்ஐ காட்டிலும் அதிக சம்பளமும் மதிப்பும் கொண்டதாக சார்ட்டர்ட் அக்கவுண்ட்ஸ் படிப்புக்கு வளமான எதிர்காலம் இருப்பதாக கூறப்படுகிறது. வரும் நாட்களில் 30 லட்சம் பேர் இதற்கு தேவை எனவும் சொல்லப்படும் நிலையில் அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். சிஏ என்றால் முன்பெல்லாம் அதில் தேர்ச்சி பெறுவது கடினம் என்ற மனநிலை பெற்றோர்களிடமும் மாணவர்களிடமும் இருந்தது. இதனால் அந்த படிப்பிற்கு பலரும் தயக்கம் காட்டி வந்தனர். ஆனால் நடப்பாண்டு சிஏ தேர்வு முடிவுகள் வெளியானதில் 20,000ற்கு மேற்பட்டோர் இந்தியாவில் தேர்ச்சி பெற்றுள்ளது முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டு 8,650 பேர் மட்டுமே தேர்ச்சி பெற்ற நிலையில் இந்த முறை சுமார் 3 மடங்கு எண்ணிக்கை உயர்ந்துள்ளது. தற்பொழுது சுமார் 3 லட்சம் பேர் சிஏ படிப்பை முடித்தவர்கள் இந்தியாவில் உள்ளனர். அதில் 1 லட்சத்திற்கு மேற்பட்டோர் வெளிநாடுகளில் பணிபுரிந்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் வரும் 2047ஆம் ஆண்டில் 30 லட்சம் பேர் தேவை என்கிறார்கள் வல்லுநர்கள். எங்க எடுத்தீங்கன்னாலும் சரி, இன்னைக்கு ஒரு முன்னேற்றமான இடங்கள் எந்த இடத்துல பணம் இருக்கிறதோ, எங்க தொழில் இருக்கிறதோ, எங்க நிறைய ஆக்டிவிட்டி இருக்கிறதோ அங்க சிஏ நிறைய இருப்பாங்க. பாத்தீங்கன்னா இப்ப 3,90,000 பேருமே வெளிநாட்டு மாசம் 10 நான் பாக்குறேன். 12ஆம் வகுப்பு முடித்தவர்கள் மற்றும் கல்லூரி படிப்பை முடித்தவர்கள் இதற்கு தகுதியானவர்கள். பெரும் பொருட்செலவு இல்லாமல் எளிதில் வெற்றி பெற முடியும் என்ற காரணத்தால் தற்பொழுது இதற்கு வரவேற்பு அதிகரித்துள்ளது. இதனால் ஐஏஎஸ் பதவியை காட்டிலும் சம்பளமும் மதிப்பும் சிஏவுக்கு அதிகம் என்கின்றனர். செலவு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாகவே இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி கோர்ஸ் ஒரு 5 வருஷம் படிக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு நாட் மோர் தென் 2 lakhs மேலே செலவாகாது. அதிலே பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் கோர்ஸில் நீங்கள் ஒரு 2 வருஷம் ஆர்டிகல்ஷிப் அண்ட் ட்ரைனிங்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டை ஒர்க் பண்ணணும். சிட்டி மாரி இருக்கிற இடத்துல மினிமம் 5,000 to 7,000 ஸ்டைஃபன் தராங்க ஒரு மாசமும். தமிழ் வழியில் படித்த மாணவர்கள் தயக்கம் காட்டாமல் தகுந்த முயற்சி செய்தால் சிஏ கனவு நிச்சயம் நனவாகும் என்ற நம்பிக்கை குரலும் ஒலிக்கிறது. தற்போது வெற்றி பெற்ற 20,000 பேரில் சுமார் 2,000 பேர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள். லட்சங்களில் சம்பளம், வளமான எதிர்காலம் உள்ளதாக கூறப்படுவதால் சிஏ படிப்பு மாணவர்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அம்ஜித்துடன் செய்தியாளர் செல்வகுமார். ஐஏஎஸ்ஐ காட்டிலும் அதிக சம்பளமும் மதிப்பும் கொண்டதாக சார்ட்டர்ட் அக்கவுண்ட்ஸ் படிப்புக்கு வளமான எதிர்காலம் இருப்பதாக கூறப்படுகிறது. வரும் நாட்களில் 30 லட்சம் பேர் இதற்கு தேவை எனவும் சொல்லப்படும் நிலையில் அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். சிஏ என்றால் முன்பெல்லாம் அதில் தேர்ச்சி பெறுவது கடினம் என்ற மனநிலை பெற்றோர்களிடமும் மாணவர்களிடமும் இருந்தது. இதனால் அந்த படிப்பிற்கு பலரும் தயக்கம் காட்டி வந்தனர். ஆனால் நடப்பாண்டு சிஏ தேர்வு முடிவுகள் வெளியானதில் 20,000ற்கு மேற்பட்டோர் இந்தியாவில் தேர்ச்சி பெற்றுள்ளது முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டு 8,650 பேர் மட்டுமே தேர்ச்சி பெற்ற நிலையில் இந்த முறை சுமார் 3 மடங்கு எண்ணிக்கை உயர்ந்துள்ளது. தற்பொழுது சுமார் 3 லட்சம் பேர் சிஏ படிப்பை முடித்தவர்கள் இந்தியாவில் உள்ளனர். அதில் 1 லட்சத்திற்கு மேற்பட்டோர் வெளிநாடுகளில் பணிபுரிந்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் வரும் 2047ஆம் ஆண்டில் 30 லட்சம் பேர் தேவை என்கிறார்கள் வல்லுநர்கள். எங்க எடுத்தீங்கன்னாலும் சரி, இன்னைக்கு ஒரு முன்னேற்றமான இடங்கள் எந்த இடத்துல பணம் இருக்கிறதோ, எங்க தொழில் இருக்கிறதோ, எங்க நிறைய ஆக்டிவிட்டி இருக்கிறதோ அங்க சிஏ நிறைய இருப்பாங்க. பாத்தீங்கன்னா இப்ப 3,90,000 பேருமே வெளிநாட்டு மாசம் 10 நான் பாக்குறேன். 12ஆம் வகுப்பு முடித்தவர்கள் மற்றும் கல்லூரி படிப்பை முடித்தவர்கள் இதற்கு தகுதியானவர்கள். பெரும் பொருட்செலவு இல்லாமல் எளிதில் வெற்றி பெற முடியும் என்ற காரணத்தால் தற்பொழுது இதற்கு வரவேற்பு அதிகரித்துள்ளது. இதனால் ஐஏஎஸ் பதவியை காட்டிலும் சம்பளமும் மதிப்பும் சிஏவுக்கு அதிகம் என்கின்றனர். செலவு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாகவே இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி கோர்ஸ் ஒரு 5 வருஷம் படிக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு நாட் மோர் தென் 2 lakhs மேலே செலவாகாது. அதிலே பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் கோர்ஸில் நீங்கள் ஒரு 2 வருஷம் ஆர்டிகல்ஷிப் அண்ட் ட்ரைனிங்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டை ஒர்க் பண்ணணும். சிட்டி மாரி இருக்கிற இடத்துல மினிமம் 5,000 to 7,000 ஸ்டைஃபன் தராங்க ஒரு மாசமும். தமிழ் வழியில் படித்த மாணவர்கள் தயக்கம் காட்டாமல் தகுந்த முயற்சி செய்தால் சிஏ கனவு நிச்சயம் நனவாகும் என்ற நம்பிக்கை குரலும் ஒலிக்கிறது. தற்போது வெற்றி பெற்ற 20,000 பேரில் சுமார் 2,000 பேர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள். லட்சங்களில் சம்பளம், வளமான எதிர்காலம் உள்ளதாக கூறப்படுவதால் சிஏ படிப்பு மாணவர்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அம்ஜித்துடன் செய்தியாளர் செல்வகுமார்.